யாழ்ப்பாணத்திலிருந்து பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்ல முயற்சித்த இளைஞர் குழு ஒன்று ரஷ்ய ராணுவத்தினரால் யுக்ரைன் எல்லையில் கட்டாய போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குருநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவரும், முல்லைத்தீவை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரும், யாழ்ப்பாணம் நெல்லியடியை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவரும் அவர்களை அழைத்து சென்ற முகவரால் ரஷ்ய ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பிராந்தியங்கள் மற்றும் தரைப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரையான 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று காலை மத்திய தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. மேற்படி வளிமண்டல கட்டமைப்பு நேற்று காலை 11:30 அளவில் திருகோணமலையிலிருந்து 530 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்குள் வடமேல் திசையில் பயணித்து ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கடலை அண்மித்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் நேற்று மாலை எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனிடையே வடமாகாணத்தின் சில இடங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 2035 குடும்பங்களைச் சேர்ந்த 7416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 21 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன எனவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராயா தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் நந்திக்கடல் நீரேரியும் சாலை கடல் நீரேரியும் கடலுடன் வெட்டிவிடப்பட்டுள்ளன. அண்மை நாட்களாக பெய்த கடும் மழை வெள்ளத்தால் நீர் ஏரிகளின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளதுடன் வட்டுவாகல் பாலத்திற்கு மேல் 1 அடி வரை நீர் மூடி காணப்படுகின்றது. இந்நிலையில் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற கூட்ட தீர்மானத்திற்கு அமைய நேற்று மாலை 5:30 மணியளவில் பாரம்பரிய முறைப்படி சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு நந்திக்கடல் நீரேறி வெட்டப்பட்டு பெருங்கடலுடன் சங்கமிக்க செய்யப்பட்டுள்ளது. கிராம மக்கள், கடற்படையினர், இராணுவத்தினர், அனர்த்த முகாமைத்துவத்தினர் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டிருந்தனர். ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் அமைந்துள்ள மடத்து விளாங்குளம் உடைப்பெடுத்துள்ளமையால் இக்குளத்தின் கீழ் உள்ள 82.84 ஏக்கர் விவசாய நிலம் நீரில் மூழ்கியுள்ளது. வவுனியாவில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து ஓமந்தை பாலமோட்டை கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள மடத்து விளாங்குளத்தின் குளக்கட்டில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக அக்குளத்தின் கீழான 82.84 ஏக்கர் விவசாய நிலம் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அப்பகுதிக்கான வீதி போக்குவரத்தும் பாதிப்படைந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் சங்கங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட வடக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகள் ஒன்றியத்தை மீள இயக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா மருத்துவமனை கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மலரவன், வவுனியா பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் வி. சுப்பிரமணியம் ஆகியோர் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது வடக்கு மாகாண சபை இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான கொள்கையை நடைமுறைப்படுத்துமாறு ஆளுநரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். யாழ்ப்பாணம் தட்டாத்தெரு சந்திக்கு அருகில் மருத்துவர் ஒருவரின் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்புற பகுதியை உடைத்து பணத்தை திருடி சென்ற 2 யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நல்லூர் அரசடி பகுதியில் வைத்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் இருந்த 10 போதை மாத்திரைகளும் 240 மில்லிகிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டுள்ளது. திருடிய பணத்திலேயே அவற்றை அவர்கள் கொள்வனவு செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாங்குளத்தை சேர்ந்த மரிகதாஸ் ஜுவான் கீர்த்தி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி இவர் விபத்தில் சிக்கியிருந்தார். இவர் மல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி வந்தபோது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து நடந்திருந்தது. இந்த விபத்தில் இளைஞர்கள் 2 உயிரிழந்த நிலையில் இவர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். மாங்குளம் மருத்துவமனையிலிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் இவர் நேற்று உயிரிழந்தார். அனர்த்த முகாமைத்துவத்தில் நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தேர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பதவியேற்பு நிகழ்வில் நேற்று இணைந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார். ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டே அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சன் ஹயன் தலைமையிலான சீன தூதுக்குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவை சந்தித்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திஸ்ஸநாயக்க பெற்ற வெற்றிக்கும் பொது தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க தலைமையிலான இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். சீனா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நன்மை பயக்கும் நீண்ட கால ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது.